Hi and welcome to Rajathi's Family Kitchen. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் கடைதல் அல்லது பிரிஞ்சால் மேஷ் அப்படின்னு சொல்கிறோம். கத்திரிக்காயை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணாலும் சரி, இல்லை ஓரளவுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு கட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி விடணும். மஞ்சப்பொடி, பச்சை மிளகாய், கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் நிறைய பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பட் எனக்கு அதிக காரம் வேண்டான்னு 2 மிளகாய் போட்டிருக்கேன். அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கத்திரிக்காயோடு சேர்ந்து கொஞ்சம் உப்பு, மஞ்சப்பொடி, அப்புறம் மிளகாய் எல்லாம் சேர்ந்து நல்லா வேக வைக்கணும். ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை நல்லா மேஷ் பண்ணும். நல்லா மேஷ் பண்ணும்பொழுது அந்த கத்திரிக்காயோட நல்லா திக்காக ஆகிடும். நமக்கு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, ஒரு வாசனைக்கு இன்னும் ஒரு மிளகா வேணால் கட் பண்ணி வச்சுக்கணும். அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் விட்டு அதில் கடுகையும் ஜீரகத்தையும் போட்டு தாளிக்கணும். அடுத்தது நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து போட்டு வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது அதுக்கப்புறம் நம்ம கடைஞ்ச அந்த கத்திரிக்காயை இதோடு சேர்ந்து போட்டு கொதிக்க வைக்கணும். நல்லா மேஷ் பண்ணி விட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் அதிக எந்த மசாலாவும் கிடையாது. பச்சை மிளகாயோட சுவை மட்டும்தான் இருக்கும். இயற்கையான ரொம்ப ஜோரான ஹெல்தி, அதிக ஆயில் கூட தேவைப்படாது இதுக்கு. பிரிஞ்சால் மேஷ் ரெடியாக இருக்குது. இதுக்கு இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். காலங்காத்தால் ஸ்டீமோடு சேர்ந்து ஸ்டீம் இட்லியோடு இது சாப்பிட்றதுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். இல்லை தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கோ ஆப்பத்துக்கு தொட்டுக்கிறதுக்கோ சூப்பராக இருக்கும். கட்டாயம் பண்ணி பாருங்கள். Thank you for watching our show and do subscribe to our YouTube channel. நன்றி.